வாங்க இன்னைக்கு நம்ம வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான மறக்கவே முடியாத ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர். இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட இந்த போரோட முக்கிய நிகழ்வுகளை ஒரு 5 நிமிஷத்துல வேகமா பார்த்துடலாம். இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்ல. உண்மையிலே இந்த போரோட அளவையும் அது உருவாக்குன பேரழிவையும் நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த பெரிய கதையை நாம 5 பாகமா பிரிச்சுக்கலாம். முதல்ல போருக்கு எப்படி பாதை உருவாச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் அச்சு நாடுகளோட ஆரம்பகால தாக்குதல்கள். அதுக்கப்புறம் போரோட போக்கு எப்படி தலைகீழா மாறுச்சு, நேச நாடுகளோட இறுதி வெற்றி. கடைசியா இந்த போருக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி மொத்தமா மாறி போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இவ்ளோ பெரிய போர் எப்படி ஏன் ஆரம்பிச்சது? இதோட விதை முதல் உலகப் போரோட இறுதியிலேயே போடப்பட்டுடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? முதல் உலகப் போருக்கு அப்புறம் ஜெர்மனி மேல வெர்சாய்ஸ் ஒப்பந்தம்னு ஒன்னு திணிச்சாங்க. அதனால ஜெர்மன் மக்களுக்கு பயங்கர கோவம். அதே நேரத்துல உலகம் முழுக்க பொருளாதார நெருக்கடி. ஹிட்லர் அவர் இந்த 2 விஷயத்தையும் கரெக்டா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. மக்களோட கோபத்தையே தனக்கு பவரா மாத்தி ஆட்சிக்கு வந்தார். ஹிட்லரோட ஆக்கிரமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. ஆனா பிரிட்டனும் பிரான்ஸும் இன்னொரு போர் வேணான்னு நினைச்சு அவர் ஜெர்மனியோட எல்லையை விரிவுபடுத்துறத அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க. இது அவரோட ஆக்கிரமிப்புக்கு இன்னும் தைரியத்தை கொடுத்துச்சு. செப்டம்பர் 1939ல ஜெர்மனி போலண்ட் மேல படையெடுத்தப்போ ஐரோப்பாவில போர் அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. இன்னொரு பக்கம் கிழக்கிலிருந்து சோவியத் யூனியனும் உள்ள வந்தது. இதனால பிரிட்டனும் பிரான்ஸும் ஜெர்மனி மேல போர் அறிவிச்சாங்க. உலகம் ஒரு பயங்கரமான பேரழிவு நோக்கி நகர ஆரம்பிச்சது. போரோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அச்சு நாடுகளை யாராலையும் தடுக்கவே முடியாத போல தெரிஞ்சது. அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். ஜெர்மனியோட இந்த மின்னல் வேக போர் யுக்தி தான் அவங்களோட ஆரம்ப வெற்றிகளுக்கு முக்கிய காரணம். இது மூலமா எதிரி நாடுகளை ரொம்ப வேகமா கடுமையா தாக்கி அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளே அவங்கள நிலைக்குலைய வச்சுட்டாங்க. முதல்ல இரும்பு தாது கிடைக்கிறதுக்காக டென்மார்க், நார்வே மேல படையெடுத்தாங்க. இது அவங்களோட மின்னல் வேக தாக்குதலோட ஒரு ஆரம்பம்தான். அதை தொடர்ந்து பெல்ஜியம், நெதர்லாந்து மாதிரி சின்ன நாடுகள் ஜெர்மனியோட தாக்குதலை சமாளிக்க முடியாம ரொம்ப சீக்கிரமாவே வீழ்ந்துருச்சு. ரொம்பவே அதிர்ச்சியா 1940வது வருஷத்தோட நடுவுலயே ஒரு காலத்துல பெரிய சக்தியா இருந்த பிரான்ஸும் ஜெர்மனி கிட்ட சரணடைஞ்சது. கிட்டத்தட்ட ஐரோப்பாவோட பெரும் பகுதி ஜெர்மனி கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஆனா பிரிட்டன் மட்டும் ஜெர்மனிக்கு அடிபணியல. அவங்களோட ராயல் விமானப்படை ஜெர்மனியோட விமானப்படையை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டு பிரிட்டன் மேல நடக்கவிருந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்திட்டாங்க. இது போரோட ஒரு முக்கியமான திருப்புமுனைனே சொல்லலாம். அச்சு நாடுகளோட வெற்றி அலைக்கு எப்படி பிரேக் விழுந்துச்சு? இப்போ போரோட போக்கியே மொத்தமா மாத்தின அந்த திருப்பு முனைகளை பத்தி நாம பார்க்கலாம். ஹிட்லர் செஞ்ச மிகப்பெரிய தவறுகள்ல ஒன்னு சோவியத் யூனியன் மேல படையெடுத்தது. ஏன்னா சோவியத் யூனியனோட விஷாலமான நிலப்பரப்பு, கொடூரமான குளிர், அப்புறம் சோவியத் மக்களோட வீரமான எதிர்ப்பு, இதனால ஜெர்மன் படைகள் அதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பெரிய அடியை வாங்குச்சு. அதே நேரத்துல பசிபிக் பெருங்கடல் பகுதியிலையும் போர் வெடிச்சுது. ஜப்பான் அவங்களோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்தணும்னு அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் துறைமுகம் மேல ஒரு அதிகாலையில திடீர்னு தாக்குதல் நடத்துச்சு. இந்த ஒரு தாக்குதல் அமெரிக்காவை நேரடியா போருக்குள்ள இழுத்துட்டு வந்துடுச்சு. போரோட போக்கே மாத்தினது இந்த 3 போர்கள் தான். ஒவ்வொன்னும் ஒரு கேம் சேஞ்சர். ஸ்டாலின்கிராட்ல சோவியத் யூனியன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி கிழக்குல இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சுது. மிட்வே போர்ல அமெரிக்கா ஜெயிச்சதால பசிபிக்ல ஜப்பானோட ஆதிக்கம் நின்னு போச்சு. அப்புறம் எல் ஆலமைன்ல பிரிட்டன் வட ஆப்பிரிக்காவில இருந்து அச்சு நாடுகளை விரட்டி அடிச்சுது. இந்த 3 வெற்றி தான் மொத்தமா ஆட்டத்தையே மாத்துச்சு. இந்த தோல்விகளுக்கு அப்புறம் அச்சு நாடுகள் எல்லா பக்கத்திலிருந்தும் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. போரோட போக்கு இப்ப முழுசா நேச நாடுகளுக்கு சாதகமா மாறிடுச்சு. இப்போ போரோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நேச நாடுகள் எப்படி அச்சு நாடுகளை எல்லா பக்கத்திலிருந்து நெருக்கி வெற்றியை நோக்கி போனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெர்மனிக்கு 2 பக்கத்துல இருந்தும் அடி விழுந்துச்சு. மேற்குல இருந்து அமெரிக்கா, பிரிட்டன், கனடா படைகள் டி-டே படையெடுப்பு மூலமா பிரான்ஸை மீட்டாங்க. கிழக்குல இருந்து சோவியத் படைகள் ஜெர்மனியை பெர்லின் வரைக்கும் துரத்திட்டு வந்தாங்க. ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மே 1945ல ஜெர்மனி சரணடைஞ்சது. பசிபிக்ல ஜப்பான் சரணடைய மாட்டேன்னு சொன்னதால அமெரிக்கா ஹிரோஷிமா, நாகசாக்கி மேல அணுகுண்டுகளை வீசிச்சு. இது மனித வரலாற்றோட ஒரு கருப்பு அத்தியாயம். சோவியத் யூனியனும் மஞ்சூரியா மேல படையெடுத்தது. இதனால செப்டம்பர் 1945ல ஜப்பான் சரணடைய 2ஆம் உலகப் போர் ஒரு சோகமான முடிவுக்கு வந்துச்சு. போர் முடிஞ்சிருச்சு, ஆனா அதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. போருக்கு அப்புறம் நம்ம உலகம் எப்படி மாறி போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த போர்ல சுமார் 6 கோடி மக்கள் இறந்து போனாங்க. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இது மனித வரலாற்றிலேயே நடந்த மிக கொடூரமான ஒரு மோதல். இந்த எண்ணிக்கை வெறும் நம்பர் இல்ல. இதுல நாஜிக்களால் திட்டமிட்டு கொல்லப்பட்ட 60 லட்சம் யூதர்களும் அடங்கும். ஹோலோகாஸ்ட்னு சொல்லப்படுற இந்த இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான ஒரு மன்னிக்கவே முடியாத குற்றம்.
இந்த போருக்கு அப்புறம் உலக அரசியல் தலைகீழா மாறிடுச்சு. இனிமே இப்படி ஒரு போர் வரக்கூடாதுன்னு ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குனாங்க. ஐரோப்பிய பேரரசுகளோட சக்தி குறைஞ்சு ஆப்பிரிக்கா, ஆசியாவுல நிறைய நாடுகள் சுதந்திரம் வாங்குச்சு. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் உலகின் 2 பெரிய சூப்பர் பவரா உருவானாங்க. இதனால பனிப்போர் ஆரம்பிச்சது. இதுதான் ஒரு புதிய உலக ஒழுங்கின் தொடக்கம். 6 வருஷம் நடந்த இந்த பெரிய போர் நம்ம உலகத்தை நிரந்தரமா மாத்திடுச்சு. இதிலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்கள்ல இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியமானது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. திரும்பவும் இப்படி ஒரு பேரழிவு நடக்காம இருக்க நாம என்ன செய்யணும்?